வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை 2026 ஏப்ரல் 28 செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை மாலை 3:30 பதிவு செய்யப்படுகிறது. இன்றைக்கு மதியம் மழை தொடங்கியுள்ள இடம் தேவக்கோட்டைக்கும் காரைக்குடிக்கும் இடைப்பட்ட பகுதி. இடிமழை பொழிந்து வருகிறது. மேலும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்தபடியா அருப்புக்கோட்டைக்கும் சிவகங்கைக்கும் இடையில மானாமதுரை, அது மானாமதுரைக்கு சற்று வடக்கு வடமேற்கு புறத்துல மழை தொடங்கி இருக்கு. இந்த மழைப்பொழிவு அப்படியே அதன் சுற்று வட்டாரத்துல மானாமதுரை சுற்று வட்டாரத்துல கொஞ்சம் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கன்னியாகுமரி மாவட்ட திருநெல்வேலி மாவட்ட எல்லை பகுதியிலையும் மழை தொடங்கி இருக்கு. இன்றைக்கு தொடங்கி இருக்கக்கூடிய மழை இன்னும் கொஞ்சம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் ஆங்காங்கே பொழியும். கேரளாவோட திருவனந்தபுரம் தலைநகர் பகுதியில் தொடங்கி இருக்கக்கூடிய மழை அப்படியே பொன்முடி, கன்னியாகுமரி மாவட்டத்தோட திருநெல்வேலி மாவட்ட எல்லை பகுதி, பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி போன்ற பகுதிகளுக்கும், அம்பாசமுத்திரம் மற்றும் மாஞ்சோலை, காக்காட்சி, ஊத்து போன்ற பகுதிகளுக்கும் முன்னேறி வருகிறது. அதே போல வால்பாறை பகுதியிலையும் கேரளா ஒட்டி மழை தொடங்கி இருக்கு. இந்த மழைப்பொழிவு வால்பாறை பகுதிகளுக்கும் இன்றைக்கு மாலை வந்தடையும். இந்த மழை இன்றைக்கு தான் தொடக்கம் என்று சொல்லலாம். உள்ளேயும் தொடங்கி இருக்கு. தேவக்கோட்டை, காரைக்குடி இடைப்பட்ட பகுதி, அருப்புக்கோட்டை, சிவகங்கை இடைப்பட்ட பகுதி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட கேரள எல்லையோர பகுதியில் தொடங்கி இருக்கு. வால்பாறைக்கு மேற்கே வால்பாறை பகுதியை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கும் மழை. இன்றைக்கு வெப்ப அலை, அதாவது கடலோர மாவட்டங்களுக்கெல்லாம் வெப்ப அலை வராது. உள்ளே தொடர்ந்து வீசிக்கொண்டிருக்கூடிய வெப்பம், அதாவது மேற்கு திசை நோக்கி பயணிக்கக்கூடிய கிழக்கு திசை உயரழுத்த காற்று வெப்பத்தால் லேசாகி மேலிருந்து அனல் காற்றாக மேற்கே திருச்சிக்கு மேற்கே கொடுத்து கொண்டிருக்கு. திருச்சிராப்பள்ளி கூட இன்றைக்கு 102, 104 டிகிரி வரைக்கும் போகும். ஆனால் தஞ்சாவூருக்கு கிடைக்க அப்படி அமையாது. மதுரை மற்றும் திருச்சி அதன் சுற்றுவட்டார பகுதிகள்லாம் கொஞ்சம் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. மதுரை மாவட்டத்தோட மேற்கு பகுதி, மதுரை விருதுநகர் மாவட்டத்தோட வடக்கு பகுதி, மதுரை மாவட்ட எல்லை பகுதி, திண்டுக்கல் மாவட்ட பகுதி, மேலும் கரூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதி, கரூர், முசிறி எல்லாம் நல்ல வெப்பம் உயர்ந்திருக்கும். இன்னைக்கு இந்த இடத்துல தாங்க தொடர்ந்து வெப்பம் உயர்ந்திருக்கும். இதுக்கு அடுத்தபடியே வேலூரை விட இன்றைக்கு கரூர் பரமத்தி நேற்றைக்கும் 41 டிகிரி, இன்றைக்கும் 41 டிகிரி இருக்கும். இந்த இடத்துல மட்டும்தான் படிப்படியா பொள்ளாச்சி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மேற்கு பகுதிக்கு கொஞ்சம் வெப்பம் குறைய தொடங்கும், மழை பெய்ய தொடங்கும். இனிமேல் மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய் பகுதிகளில் கொஞ்சம் வெப்பம் குறையும். வங்க கடலோரம் தொடர்ந்து அதே வெப்பம் தான் நீடிக்கும். வெப்ப அலை எங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வெப்ப அலைன்னு சொல்ல முடியாது, இன்னும் அலையாக வீசல, கொஞ்சம் வெப்பம் புடுக்கம் எல்லாம் கலந்துருக்கு. திருச்சிக்கும் ஈரோடுக்கும் இடைப்பட்ட பகுதி, திருச்சிக்கும் திருப்பூருக்கும் இடைப்பட்ட பகுதி, மதுரைக்கும் சேலத்துக்கும் இடைப்பட்ட பகுதி, இந்த உள்பகுதி தான். நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே போலதான். நாளைக்கும் இதே பகுதிகள் தான். கூடுதலாக வேலூர், திருத்தணி அப்படியே தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா வெப்பம் உயரும். தென் மாவட்டங்களில் வெப்பம் குறையும். தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வெப்பம் குறையும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள், கணவாய் பகுதிகள் குறையும். தொடர்ந்து இந்த திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம் மற்றும் வேலூர், இந்த மதுரை, திண்டுக்கல் இங்க மட்டும் வெப்பம் இருந்திருக்கும். இருந்தாலும் மழையும் தொடங்க போகிறது. அது மேல புரிஞ்சுங்க. பெரிய அளவிலே அச்சம் கொள்ளும் வகையில பெரிய வெப்ப அலையெல்லாம் கிடையாதுங்க, பயப்பட வேண்டாம். கோடையில் இந்த வெப்பத்துக்கும் குறைவா எப்படித்தான் இருக்கும்? கோடை அல்லவா, இப்படித்தான் இருக்கும். ஆனால் அச்சமோ பீதியோ ஏற்படுத்தும் வகையில பெரிய அளவில் எந்தவித பாதிப்புக்கும் வெப்பமும் இருக்காது. தொடர்ந்து வேலூர் மற்றும் திருத்தணி, கரூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், இந்த திண்டுக்கல் இந்த பகுதியில் மட்டும் இருக்கும் அந்த வெப்பம். அதுவும் குறைய போகிறது வரக்கூடிய நாட்கள்ல. ஆக இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இன்னும் கூடுதல் பரப்புல மழை பொழியும் என்று எதிர்பார்க்கிற நிலையில படிப்படியா இந்த மழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருந்து மலை மாவட்டங்களுக்கும் வர தொடங்கிடும். அதாவது தென்கடலோரம், தென் மாவட்டங்களின் உள்பகுதி, தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, வால்பாறை, நீலகிரி பகுதிகளில் தொடங்க போகிற மழை புதன்கிழமை நாளைக்கு இன்னும் கூடுதல் பரப்புல தொடங்கும். நாளை மதுரை, விருதுநகர் போன்ற மாவட்டங்களுக்கும், சிவகங்கைக்கும், கோவில்பட்டி உள்ளிட்ட தூத்துக்குடி மாவட்டத்தின் பகுதிகளுக்கும், தென் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளுக்கும், வால்பாறைக்கும் நீலகிரிக்கும் மட்டும் கொடுத்தது நாளைக்கு பாலக்காட்டு கணவாய்க்குள்ளரையும் மழைப்பொழிவு தொடங்கும். நாளைக்கு புதன்கிழமை 29ஆம் தேதி கேரளாவில் கனமழை பொழிவு காத்திருக்கு. வியாழக்கிழமை 30ஆம் தேதி பாலக்காட்டு கணவாயையும் தாண்டி பாலக்காட்டு கணவாய்க்கும் கர்நாடக எல்லையோரத்திற்கும் அதையும் தாண்டி வேலூர் வரைக்கும், வேலூர், திருப்பத்தூர், திருத்தணி உள்ளிட்ட பகுதிகள், அப்படியே திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருச்சி, பெரம்பலூர், தம்மம்பட்டி, சேலம் உள்ளிட்ட பகுதிகள், ஈரோடு, அப்படி கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர மற்றும் ஒட்டுமொத்த மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்ல கூடுதல் மழை இருக்கும். ஏன்னா தென்கிழக்கு திசையிலிருந்து நீராவி காற்று உள்ளே நுழையுது. தென்கிழக்கு திசையிலிருந்து வடமேற்கு திசையில காற்று குவிதல் இருக்கும். ஈரோடு மற்றும் அதற்கு வடக்கே கர்நாடக பகுதியிலிருந்து வரக்கூடிய
மேற்கு காற்று தென்கிழக்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி, தெற்கு திசையிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியை குவித்து கர்நாடக எல்லையோரத்துல நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிறது வரக்கூடிய நாட்கள்ல. ஆக படிப்படியாக 30ஆம் தேதி பரவலான மழைன்னு வச்சுங்களேன். மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லாம் பரவலான மழை உள் மாவட்டங்கள் வரைக்கும் கிடைக்கும். 30ஆம் தேதியே சென்னைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? 30ஆம் தேதியே வியாழக்கிழமை, வரக்கூடிய வியாழக்கிழமை, நாளைய மறுநாளே சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் செங்கல்பட்டுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. டெல்டாவுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு 30ஆம் தேதி. 1ஆம் தேதி கூடுதல் வாய்ப்பு, வங்க கடலோரமும் மழை வந்துடும். அனைத்து மாவட்டங்களுக்கும் 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஒதுக்கி மழை இருக்கும். கண்டிப்பா 2ஆம் தேதி கடலோரம், டெல்டா, வடகடலோரம் உட்பட. புரியுதுங்களா? 30ஆம் தேதி கடலோரம் வாய்ப்பு, 1ஆம் தேதி 2ஆம் தேதி உறுதியான வாய்ப்பு, 3ஆம் தேதி 100% உறுதியாக பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை பொழிவு கிடைக்கும். 4ஆம் தேதி இன்னும் கூடுதல் பரப்பு. இப்படியே மழை இருந்து கொண்டே இருக்கும். மே மாத இறுதி வரை மழை இருந்து கொண்டே இருக்கும். இதுல அரபிக்கடல்ல ஒரு நிகழ்வு, வங்கக்கடல்ல ஒரு நிகழ்வு உருவாகும்னு நாம நீண்ட காலமா தெரிவித்துட்டு வர்றோம். மே மாத முதல் வாரம்னு சொல்லிட்டே இருக்கோம். இதுல 10ஆம் தேதி குள்ளுன்னு சொல்லி இருக்கிறோம். கண்டிப்பா வங்கக்கடல் நிகழ்வு நம்ம ஏற்கனவே கூறிய அறிக்கையில எங்கே உருவாகும் என்பது ஆய்வுக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ உள்ள ஆய்வறிக்கையின்படி தமிழ்நாட்டிற்கு சற்று நெருக்கமாக உருவாக வாய்ப்பு ஏற்படுகிறது. இலங்கைக்கும் தெற்கு அந்தமான் சுமத்ரா அருகில் இல்ல, சுமத்ராவுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் உருவாகி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக, காற்று சுழற்சியாக முதல்ல நெருங்கி வந்து மழைப்பொழிவை கொடுத்து விட்டு பிறகு தீவிரமடைந்து விலகி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரபிக்கடலையும் அதே போல நிகழ்வு. ஆக இருவேறு நிகழ்வு உருவாவதற்கு முன்பே இரு காற்று இணைவால் நல்ல மழைப்பொழிவு கொடுக்க போகுது. இந்த வெப்ப அலை அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு புதிய வார்த்தை சூப்பர் எல்னினோ. எல்லாம் பயந்து கால் பண்ணிட்டே இருக்கீங்க, ரொம்ப கால் வந்துட்டே இருக்கு. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக் ஆமல. என்ன சார் ஒன்னே ஒன்று சொல்றேன் கேளுங்க. இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் ஒரு அறிக்கையில் சொல்லியிருப்பாங்க, அதிகப்படியான ஈரப்பதமும் அதிகப்படியான வெப்பமும் இருக்கிற காரணத்தினால அசௌகரியம் ஏற்படலாம்னு சொல்லியிருக்காங்க. அது என்னது அதிகப்படியான ஈரப்பதம்? ஈரப்பதம் இருந்தா எப்படி அசௌகரியம் ஏற்படும்? அதாவது அதிகாலை நேரத்துல குளிர்ந்த வானிலை நிலவுது, காலை நேரத்துல மேகமூட்ட குளிர்ந்த வானிலை நிலவுது கடலோர பகுதி. இது திடீரென்று மதிய மாலையில வெப்பமாக இருக்கும் பொழுது நம்ம உடம்பு சாதாரண குளிர்ச்சியையும் மேகமூட்ட வானிலையும் தாங்கி கொண்டிருக்கும் போது அனுபவப்பட்ட பழக்கப்பட்ட இருக்கிறது திடீரென்று அதிகமான வெப்பத்தை கொடுக்கும் போது கொஞ்சம் அசௌகரியமா இருக்கும். ஏசிக்குள்ள இருந்துட்டு வெளியில வர்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? அசௌகரியமா தான் இருக்கும். சாதாரண வெப்பநிலை கூட, அது குளிர்காலத்துல நீங்க ஏசில இருந்துட்டு வெளியில வந்தால் கூட உங்களுக்கு பழகி போன அந்த குளிர்ச்சி தன்மை கிடைக்காது என்பதனால கொஞ்சம் அசௌகரியம். அதே போலதான் அதிக குளிர்ச்சியும் அதிக ஈரப்பதமும் அதிக வெப்பமும் இருக்கிற காரணத்தினால அசௌகரியம் ஏற்படும் சொல்லியிருக்காங்க. இதுதான் இதுல ஹீட் ஸ்ட்ரோக் எல்லாம் வேலை இல்லை. அப்படி இருந்தால் எங்க இருக்கும் ஹீட் ஸ்ட்ரோக் பாத்தீங்கன்னா கரூர், நாமக்கல், அதாவது நாமக்கலோட பரமத்தி வேலூர் அந்த மேற்கு பகுதி, சேலம் மாவட்டத்தோட எடப்பாடி உள்ளிட்ட மேற்கு பகுதி, அப்புறம் திண்டுக்கல் மாவட்டத்தோட பகுதி, அரவக்குறிச்சி உள்ள கரூர் மாவட்ட பகுதி, அந்த திருப்பூர் மாவட்டத்தோட திண்டுக்கல் மாவட்ட எல்லை பகுதி, ஈரோடு மாவட்டத்தோட காவிரி கரையோர பகுதி, இங்கதான் வெப்பம் அதிகமா இருக்கும். அப்புறம் ஈரோடு மாவட்டம், அப்புறம் மதுரை மாவட்டம், விருதுநகர் மாவட்டத்துக்கு இருக்கு. அதுவும் வரக்கூடிய நாட்களில் குளிர போகுது. புரியுதுங்களா? அச்சமோ பீதியோ கொள்ள தேவையில்லை. வேலூரும் அதே போலதான். இரவு நேரத்துல குளிர்ச்சியான சீதோஷன்ல 23 டிகிரிங்க திருத்தணியில. இரவு நேரம் 23, பகல்ல 102. எப்படி இருக்கும்? கொஞ்சம் அதிகமாக தானே இருக்குது. அதாவது அசௌகரியம் ஏற்படும். இதுதான் அசௌகரியம்ங்கிறது. 23 இரவுல, பகல்ல 40, 41 டிகிரி இருந்தா கொஞ்சம் அசௌகரியம் ஏற்படும். இதே தான் நடக்குது. ஆகவே அச்சம் கொள்ள தேவையில்லை. கடலோரத்தில் இருக்கக்கூடிய வெப்பம் இதே வெப்பம் தான் தொடரும். காரணம் என்னன்னா தெற்கு திசை காற்று, கிழக்கு திசை காற்று ரெண்டும் தொடர்ந்து மே 15 வரைக்கும் இப்படியே தான் இருக்கும். மே 20ஆம் தேதி வரை கூட இருக்கும். அதனால உடனடியாக பெரிய அளவிலே வெப்பம் கடலோர மாவட்டங்களுக்கு உயர வாய்ப்பில்லை. மீனம்பாக்கத்துக்கு மட்டும் கொஞ்சம் உயரலாம். ஏன்னா அங்க மரங்கள் இல்லை, புல்வெளி இல்லை, திறந்த வெளி, பொட்டல் வெளியாக இருக்கிற காரணத்தினாலே கொஞ்சம் உணரும் வெப்பம் அதிகமா இருக்கும். இப்ப மீனம்பாக்கத்துக்கும் நுங்கம்பாக்கத்துக்கும் கடுமையான வேறுபாடு இருக்கும் வெப்பம். காரணம் என்னன்னா மரங்கள் இல்லாத காரணத்தினால்தான் உணரும் வெப்பம் அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். ஆகவே கடலோரம் பெரிதாக வெப்பம் இல்லை, உள்ளே வெப்பமாக இருக்கும். காரணம் உயரழுத்தம் காற்றும் சரி, நீராவி காற்றும் உள்ளே வெப்பமடைந்து போகும் பொழுது அனல் காற்றாக உள்ளே போகிறது. இதனால அதுவும் மேற்கு திசை காற்று வரப்போகுது. இனிமே வெப்பம் உள்பகுதிகள் மட்டும்தான். மதுரை, திருச்சி, ஈரோடு, கரூர் மற்றும் அப்படியே சேலம், நாமக்கல், அப்புறம் வேலூர், இந்த பகுதி மட்டும்தான் வெப்பம் அதிகமா இருக்கும். பிற பகுதிகள்லாம் கவலைப்பட வேண்டிய. பிற மாவட்டங்களில் வெப்ப அலைங்கிற அச்சமே வேண்டாம்.
அதே போல இந்த சூப்பர் எல்னினோங்கிறதெல்லாம் தயவுசெய்து போட்டு குழப்பிக்காதீங்க. நல்ல மழை பெய்ய போது, முன்கூட்டியே தொடங்க போது தென்மேற்கு பருவமழை. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்கள்ல நல்ல மழைப்பொழிவு கொடுக்க போகுது. பசிபிக் பெருங்கடல்ல இருக்கக்கூடிய வெப்பத்தை நாம கருத்தில் கொள்ள தேவையில்லை. இப்போ அங்க இப்பொழுதைக்கு லானினா தான் இருக்கு, நடுநிலையா மாறப்போகுது. சூப்பர் எல்னினோ அப்படி உருவானா அடுத்த வருஷம் தான் எல்னினோ உருவாகலாம். ஆனா அங்க இருக்கக்கூடிய நீரோட்டம் இதெல்லாம் ஆய்வறிக்கையில பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆசியா பக்கம் தான் வெப்பத்தை குவிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்ந்தாலும் அது ஆசிய பக்கம் கடத்துது. மத்திய பசிபிக் பெருங்கடல் மற்றும் ஆசியா ஒட்டிய பசிபிக் பெருங்கடல் வெப்பம் உயருது. இதனால ஆசியாவை தாக்கக்கூடிய புயல்கள் வலுவாக இருக்கும். அதாவது ஆசியானா சீனா, தாய்வான், பிலிப்பைன்ஸ், வியட்நாம், கம்போடியா, லாவாஸ், ஹாங்காங், லாவோஸ் எல்லாம் தாக்கக்கூடிய புயல் கொஞ்சம் வலுவா இருக்கும். அந்த கடல் வெப்பத்தை விட வங்கக்கடல், அரபிக்கடல், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பம் கடுமையா உயர்ந்திருக்கு. 31 டிகிரி சோமாலியால இருந்து சுமத்ரா வெப்பம். நிலநடுக்கோட்டுக்கு தெற்கையும் அதே போல வலுவான நிகழ்வு ஏதும் இல்லாதனால அதாவது வடகிழக்கு பருவமழை மன்னிக்கவும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதுமே நீராவி காற்று அதிகம் வந்து கேரளாவில் ஏறும். நீராவி வந்து நீராக மரங்களால் குளிர்விக்கப்படும். மழை தடுத்து நீராவியை நீராக மாற்றும். நீராவி அதிகமாக கடல்ல வெளியாகும். நீராவியை கொண்டு வந்து ஏற்றி நல்ல மழைப்பொழிவை தரும். வட இந்தியாவில் தாழ்வு நிலைகள் உருவாகும். ஒடிசா பகுதிகளில் உருவாகும். இது வட இந்திய நிலப்பகுதிகளுக்கு போய் வட இந்தியாவில் இமயமலை ஒட்டிய பகுதியெல்லாம் கடுமையான ஒரு பாதிக்கும் மழை தான் இந்த ஆண்டு தெரியுது. சராசரிக்கு குறைவு என்று சொல்வதை பொறுத்த வரைக்கும் என்னால் ஏற்க முடியவில்லை. ஆகவே தயவுசெய்து பொறுத்திருங்கள். சராசரிக்கு கூடுதல் மழை தான் இருக்கு. தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கும். நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், பொங்கலப்பே சொல்லிட்டோம். மே மாத இறுதி வாரம் எல்லாம் அடுத்தடுத்து மாறி வரும். பொறுத்திருந்து பாருங்கள். கோடை மழை சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது, தொடங்க போகிறது. நாளை மறுதிலிருந்து படிப்படியாக பரவலாகும். இன்றைக்கே தேவக்கோட்டை தொடங்கி இருக்கு. அருப்புக்கோட்டைக்கும் சிவகங்கைக்கும் இடையில தொடங்கி இருக்கு. இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில தொடங்கி இருக்கு. படிப்படியா பரவலாக போகிறது. 29, 30 மற்றும் 1, 2, 3, 4, 5 என்று பரவலாகி நல்ல மழைப்பொழிவை சென்னைக்கும் மண்ணைக்கும் வங்க கடலோரத்திற்கும் கொடுக்க போகிறது. ஆனால் கோடை மழை ஒதுக்கி ஆங்காங்கே தான் கொடுக்கும். நாள் முழுவதும் பெய்யாது. நாளொன்றுக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரம் மேற்கு திசையிலிருந்து வந்து பொழிந்து வங்கக்கடலுக்குள் செல்லும். இப்படித்தான் நம் மழை அமையும். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். வெப்ப அலை குறித்த அச்சம், ஹீட் ஸ்ட்ரோக் குறித்த அச்சம் எல்லாம் வேண்டாம். நிம்மதியாக இருங்கள். அதே போல தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கும். தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது. பொறுத்திருந்து பாருங்கள். கோடை மழையும் சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது என்பதையெல்லாம் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறோம். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி. அதே போல உடனடியாக சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் வெப்ப உயர்வுக்கு வாய்ப்பில்லை. தென்கிழக்கு தெற்கு திசை காற்று நுழைகிறது. இதனால தொடர்ந்து இப்ப இருக்கிற வெப்பம் தான் இருக்கும். மீனம்பாக்கம் மட்டும் வெப்பம் கொஞ்சம் கூடி இருக்கும். வேற எதுவும் பெருசா கூடுறதுக்கு வாய்ப்பில்லை. இப்ப இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.